ஹலோ அர்மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து எல்லாவா நெவர் சூஸோட எபிசோட் 6. ஸோ நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ மறுநாள் காலையில் ஆகுது. அப்போ வந்து டேஹங் வந்து எந்திச்சு அப்படி பெட்டில் உட்காந்துருக்கான். நேற்று ஜங்குக் பேசினது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறான். அப்போ பார்த்தா அவன் கண்ணன் தண்ணி வருது. அதை வந்து தொடச்சிட்டு உட்காந்துருக்கான். அப்போ பார்த்தா அவனோட ஃபோன் அடிக்குது. உடனே அவன் எடுத்து பேசுகிறான். அது பார்த்தா ஜிமின் தான் ஃபோன் பண்ணியிருக்கான். ஹலோ அப்படின்னு சொல்கிறான். ஹே டே, குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறான். குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி டேஹங்னு சொல்கிறான். சரி, நீ என்ன ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்ருக்க அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறான். உடனே வந்து டேஹங் வந்து ஆமான்னு சொல்கிறான். சரி, நீ டக்குன்னு ரெடி ஆகு, நான் வந்து உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து டேஹங் வந்து இல்லை வேணாம், நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை, இன்றைக்கி வந்து ஸ்பெஷலான டே, நான் வந்து உன்னை வந்து பிக்கப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அது ஸ்பெஷல் டேன்னு சொன்னோடனே டேஹங் வந்து ஒரு மாதிரி ஆகுது. டே, நீ அங்கே இருக்கியா அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கேட்குறான். கேட்டோடனே டேஹங் வந்து சொல்லு அப்படின்னு சொல்கிறான். சரி, நீ ரெடியாக இரு, நான் வந்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து கட் பண்ணிடுறான். அப்படியே டேஹங் வந்து சேடாக உட்காந்துருக்கான். நான் எப்படி தான் இதை பண்ண போகிறேனோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து ஜிமினும் வந்துடுறான். வந்துட்டு டோர்பெல் அடிக்கிறான். உடனே வந்து டேஹங் வந்து ஓப்பன் பண்ணுறான். ஹே டே, நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேஹங் வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு நீயும் ஹேண்ட்ஸமாக இருக்க அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே நான் எப்பயுமே ஹேண்ட்ஸம் தான், சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போகிறாங்க. உன்னோட வீக்கெண்ட்லாம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கேட்குறான். உடனே வந்து டேங் வந்து நல்லா போச்சு, உன்னோடது அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டவுடனே ஜிமின் வந்து நல்லா தான் போச்சு, நான் கொஞ்சம் நர்வஸாக இருந்தேன், இருந்தாலும் வந்து எனக்கு வந்து எக்ஸைட்டடாக இருக்கேன். இன்றைக்கி நீ என்ன சொல்ல போகிறேன்னு நினச்சா நான் வந்து உன்கிட்ட சொன்னேன், நான் வந்து வெயிட் பண்ணுறேன், ஆனால் என்னால் சத்தியமாக வெயிட் பண்ணவே முடியலை, எனக்கு கொஞ்சம் நர்வஸாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். டேஹங் என்ன சொல்கிறேன்னே தெரில. அப்படியே வந்து டேஹங் வந்து உட்காந்துருக்கான். இவங்க வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து வராங்க பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்காண்டி. அதனால் 2 பேரும் எழுந்துச்சி போய் ஹோட்டலில் வந்து உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஜிமின் வந்து கேட்குறான், உன்னோட பதில் நீ இப்போ சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே டேஹங் வந்து ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே உட்காந்துருக்கான். டே அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கூப்பிட்றான். உடனே வந்து டேஹங் வந்து ஜிமினை பார்க்குறான். நீ என்னோடய பாய் ஃப்ரெண்டாக இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கேட்குறான். கேட்டோடனே டேஹங் வந்து ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே ஜிமினே பார்த்துட்ருக்கான். டேஹங்க்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவன் ஜங்குக் கொடுத்த ப்ராமிஸையும் பிரேக் பண்ண முடியாது. இருந்தாலும் ஜங்குக் வந்து ஏதாச்சும் ஆயிரும்னு நினச்சி டேங் வந்து இப்படி யோசிச்சுட்டே உட்காந்துருக்கான். இப்போ ஜிமின் வந்து டேன்னு கூப்பிட்றான். உடனே வந்து டேங் வந்து ஜிமினை பார்க்குறான். உன்னோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து சந்தோஷமாயிடுது. நிஜமாவா அப்படின்னு சொல்லி எக்ஸைட்டடோடு கேட்குறான். உடனே வந்து டேங் வந்து ஆமாம், நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஜிமின் வந்து எந்திச்சு அப்படி டேஹங் பக்கத்தில் வந்து வரான். டேஹங்கே எந்திச்சு நிற்கிறான். உடனே வந்து ஜிமின் வந்து அப்படியே டேங்கை ஹக் பண்ணிக்கிறான். உனக்கு தெரியாது டே, நான் வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லி. எனக்கு வந்து ஒரே பயமாக இருந்துச்சு, ஆனால் வந்து நீ இப்போ ஓகே சொன்னேன்னு தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் வந்து உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குவேன், உன்னை ஹாப்பியாக வச்சுக்கிறதுல என்னோட பெஸ்ட்டை வந்து நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். அப்போ டேங் வந்து அப்படியே ஜிமினோட ஷர்ட்டை வந்து பிடிக்கிறான். பிடிச்சி அவனுக்கு வந்து அழுகையாக வருது. நம்ம ஏன் இப்படி இவ்வளோ நல்ல பர்சனை வந்து நம்ம வந்து ஏமாற்ற போகிறோமே அப்படின்னு நினச்சி டேங் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான். ஸோ அதுக்கடுத்து இவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்க வந்து ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பிடுறாங்க. பார்த்தா ஆஃபீஸ்க்கு வந்து ஜிமின் தான் டேஹங்கே ட்ராப் பண்ணுறான். ஸோ கார்லேருந்து 2 பேர் இறங்குறாங்க. அப்போ வந்து ஜிமின் வந்து டேங்கை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். ஹாவ் அ கிரேட் டே டே அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேஹங்கும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு நீ தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ டேஹங் வந்து ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்த்துட்ருக்கான். அப்போ வந்து ஜிமின் வந்து டேங்கோட கேபின் டோரை வந்து நாக் பண்ணுறான். நாக் பண்ணிவிட்டு உள்ளக்குள்ளே வரான். பார்த்தா வந்து ஒரு கேக் பாக்ஸை வந்து கொண்டு வரான். கொண்டு வந்து டேஹங் முன்னாடி வந்து வைக்கிறான். நம்ம வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது டெசர்ட் சாப்பிடல, அதனால தான் நான் இது வாங்கிட்டு வந்தேன், நீ வந்து சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஜிமின் நீ இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே நான் வந்து என்னோட திருப்திக்காண்டி பண்ணுறேன், நீ வந்து இப்போ என்னோட பாய் ஃப்ரெண்ட், நான் அவனை வந்து ஸ்பாயில் பண்ண வந்து விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். டேஹங் வந்து ஒரே கில்ட்டியாக இருக்குது. ஏன்னா வந்து அவன் ஜிமினை லவ்வே பண்ணலை, ஜங்குக் கண்டி தானே சொல்லியிருக்கா. அதெல்லாம் நினச்சி அவனுக்கு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து ஜிமின் வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளில போயிடுறான். இந்த மாதிரி டேயும் எண்ட் ஆகுது. இவங்க வந்து ஆஃபீஸ்லேருந்து வெளில போகிறதுக்கு முன்னாடி ஜிமின் வந்து டேங் வந்து ஃபோன் பண்ணி நீ வந்து பார்க்கிங் லாட்டில் வெயிட் பண்ணு, நான் வந்து உன்னை வந்து கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறான். உடனே டேஹங் வந்து இல்லை நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். நான் தான் சொல்கிறேன் என்ன, நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன், நீ இல்லை அப்படின்னு சொல்கிறான். டேஹங்கும் சரின்னு சொல்லிடுறான்.
டேங் வந்து பார்க்கிங் லாட் போடுறான். பார்த்தா அங்கே வந்து ஆல்ரெடி ஜிமின் வந்து நிற்கிறான். இன்னொன்னே ஜிமின் பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். டேஹுங்கும் ஸ்மைல் பண்ணிவிட்டு இவங்க 2 பேர் காரில் உட்காந்து வீட்டுக்கு வராங்க. ஸோ வீடு வந்தோடனே ஜிமின் வந்து டேங்கை ட்ராப் பண்ணுறான். ட்ராப் பண்ணிவிட்டு நான் வந்து இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், அது உன்னால தான், தேங்க்யூ ஸோ மச் டே அப்படின்னு சொல்கிறான். டேஹுங் வந்து ஸ்மைல் பண்ணுறேன், என்னை ட்ராப் பண்ணதுக்கு தேங்க்யூ ஜிமின் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே சரி நான் இப்போ போய்ட்டு வரேன்னு சொல்லி ஜிமின் வந்து திரும்புகிறான். அப்போ வந்து டேங் வந்து ஜிமின் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். உடனே வந்து ஜிமின் வந்து திரும்பி பார்க்குறான். உள்ளே வாயேன், காஃபி குடிச்சிட்டு போயேன் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். உடனே ஜிமின் வந்து பார்க்குறா, நீ வீட்டுக்குள்ளே வந்ததே இல்லையே வான்னு சொல்லி கூப்பிட்றான். உடனே ஜிமினும் சரின்னு சொல்லி உள்ளேக்குள்ளே போகிறான். இவங்க 2 பேர் உள்ளே போகிறாங்க. டேஹுங் வந்து நீ சோஃபாவில் உட்காரு, நான் போய் உனக்கு காஃபி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஜிமினும் சரின்னு சொல்லிடுறான். உடனே டேஹுங் போய் காஃபிலாம் கொண்டு வந்து வைக்கிறான். உன்னோட வீடு ரொம்ப அழகாக இருக்குட்டே அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறான். இது என்னோடய வீடு இல்லை, ஹோசோக்குங்கோட வீடு. அவர் வந்து வெளிநாட்டு போயிட்டார்ல, அதனால் வந்து நான் வந்து இப்போ இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து காஃபி குடிக்கிறான். காஃபி குடித்தோடனே ஒட்டே நீ காஃபி ரொம்ப சூப்பராக போட்டிருக்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். தேங்க்யூ ஜிமின் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். உடனே வந்து ஜிமின் வந்து நான் இந்த காஃபி குடிக்கிறக்காண்டி உன் வீட்டுக்கு தினைக்கு வந்துட்டு போகணும் போல் அப்படின்னு சொல்கிறான். இவங்க 2 பேர் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அதுக்கடுத்து இவங்க 2 பேர் குவைட் ஆகிடுறாங்க. காஃபி வந்து குடிச்சிட்ருக்காங்க. அப்போ வந்து ஜிமின் வந்து டேஹுங்கை வந்து பார்க்குறான். பார்த்துட்டு டே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். உடனே டேங் வந்து ஜிமினை பார்க்குறான். என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஜிமின் வந்து அப்படி தயக்கமாகவே சொல்கிறான், நீ வந்து இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஓகே தானா, ஏன்னா வந்து எனக்கு தோணுது நீ வந்து நீயாவே இல்லைன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கேட்குறான். டேஹுங்க்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அதுக்குள்ளாட்டி இவன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து அப்படி நர்வஸாக உட்காந்துருக்கான். இல்லை ஜிமின் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் இதுக்கு முன்னாடி டேட்டே பண்ணதில்லை, இது வந்து எனக்கு புதுசு, அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் அட்ஜஸ்ட் பண்ண, நீ வந்து ஓவர் திங்க் பண்ணாத அதை பற்றி அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து ஸ்மைல் பண்ணுறான். இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைமும் நான் டேட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, நீ ரொம்ப கான்ஃபிடென்ஸாக இருந்தால், நான் வந்து நினச்சேன் நீ வந்து 100 பேருக்கு மேலே டேட் பண்ணியிருப்பேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். உண்மையை சொல்லணுன்னா நான் வந்து நடிச்சிட்டு தான் இருந்தேன், உள்ளுக்குள்ளே நான் அவ்வளோ நர்வஸாக இருந்தேன், நான் வந்து இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து நீ எதையுமே குழப்பலை, நீ ரொம்ப நல்லவன் ஜிமின் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். ஸோ ஜிமின் வந்து கொஞ்சம் ப்ளஷ் பண்ணுறான். தேங்க்யூ டே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே வந்து டேஹுங்க ஸ்மைல் பண்ணுறான். ஜிமின் வந்து அப்படியே டேங்கோட ஷோல்டரில் வந்து கை வைக்கிறான். நீ வந்து என்கிட்ட தயக்கப்படாமல் எது வேணாலும் சொல்லலாம், நீ வந்து தயக்கமே படாத, எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் வேணும், நீ ஹாப்பியாக இருக்கணும், அது மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். டேஹுங் வந்து ஸ்மைல் பண்ணுறான். நான் சொல்லுவேன் ஜிமின், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜிமினும் ஸ்மைல் பண்ணிவிட்டு டைம் பார்க்குறான். பார்த்தோன்னே சரி நான் இப்போ கிளம்பணும், ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேஹுங்கும் சரின்னு சொல்லிடுறான். உடனே வந்து ஜிமின் வந்து கிளம்பி போயிடுறான். ஸோ ஜிமின் வந்து அப்படி ஹாப்பியாக வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனோடனே டேரெக்டாக ஜங்குக் ரூமுக்கு தான் போகிறான். அங்கே போனால் ஜங்குக் வந்து அப்படியே உட்காந்துருக்கான். உடனே ஜிமின் போய் ஜங்குக்கை வந்து ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணோடனே என்னாச்சு ஹுங் அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து கேட்குறான். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், டேஹுங் வந்து ஓகேன்னு சொல்லிட்டான், இப்போ நானும் டேஹுங் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து அப்படியே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓ அப்படியா, கங்க்ராஸ் ஹுங் அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே நீ சொன்னது வந்து நடந்துருச்சு, நீ சொன்னேன் அவன் ஓகே சொல்லுவான்னு சொல்லி அதே மாதிரி அவன் ஓகே சொல்லிட்டான், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து அப்படி ஹாப்பியாக இருக்கான். உடனே வந்து ஜங்குக் வந்து அப்படியே ஜிமினை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். ஜிமின் வந்து ஹாப்பியாக இருக்கிறதுனால ஜங்குக் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் இது சொல்ல தான் வந்து நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அங்கேருந்து போயிடுறான். போனோடனே இங்கே ஜங்குக் வந்து அப்படியே சேடாக உட்காந்துருக்கான். ஸோ மறுநாள் அது டேஹுங் வந்து ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அப்போ வந்து ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு ஜிமினோட கேபினுக்கு வந்து போகிறான். குட் மார்னிங் ஜிமின் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே ஜிமினும் வந்து குட் மார்னிங் டே அப்படின்னு சொல்கிறான். நீ நல்லா தூங்குனியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே நான் நல்லா தூங்கிட்டேன், நீ தூங்கிட்டியா, பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே ஜிமின் வந்து நான் பண்ணிட்டேன், நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே டேங் நானும் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதில் வந்து உன்னோட சிக்னேச்சர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து ஒரு ஃபைல் வந்து ஜிமின்கிட்ட கொடுக்குறான். உடனே வந்து ஜிமின் வந்து அது வாங்குறான். அப்போ பார்த்தா அங்கேருந்து வெளிலேருந்து ஜங்குக் வந்து ஹூங் இதான் உன்னோட ஃபைல் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ ஜங்குக் வரது பார்த்தோன்னே டேங் வந்து ஜங்குக்கை பார்த்து அப்படியே நிற்கிறான். ஜங்குக்கும் டேஹுங்கை நோட்டீஸ் பண்ணுறான். அப்படி டேஹுங்கை பார்த்து ஜங்குக்கும் கொஞ்சம் சேட் ஆகுது. ஹாய் அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து டேங்கிட்ட சொல்கிறான். உடனே வந்து டேங் வந்து அப்படியே ஜிமினை பார்க்குறான். ஜிமின் வந்து ஃபைல் பார்த்துட்ருக்கான். எதுவும் டவுட் வரக்கூடாதுன்னு சொல்லி டேங்கும் ஹாய் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணுறான். தேங்க்யூ ஜங்குக், இது கொண்டு வந்தது, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபைல் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து ஜிமினை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான்.
பாட்டி வந்து உடம்பு முடியாமல் இருக்காங்க, அதனால அம்மாவும் அப்பாவும் வந்து அவங்கள பார்க்க போகிறாங்க, அங்கே தான் தங்குவாங்களாம், உன்கிட்ட சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து ஓகே நான் வந்து அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி ஹோங் அப்போ நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து வெயிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். டேஹங் நீ வந்து கிளைண்ட்டை பார்க்க போகணும்ல, நீ வந்து ஜங்கு கூட போ, ஜங்குக்கு வந்து உன்னை ட்ராப் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓகே அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்னோடனே இந்த பக்கம் டேஹங் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஜிமினும் ஜங்குக்கும் டேஹங் வந்து பார்க்குறாங்க. இல்லை ஜிமின் நானே போய்க்குவேன் பஸ்ஸில் அப்படின்னு சொல்கிறான். நான் உன்னை ட்ராப் பண்ணிடுவேன், எனக்கு வேலை இல்லைண்ணா, இருந்தாலும் எனக்கு இன்றைக்கி ரொம்ப வேலை இருக்குது, டிரைவரும் இல்லை, நீ வந்து ஜங்கு கூட போ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இல்லை ஜிமின் பரவாயில்ல நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி டேஹங் வந்து சொல்கிறான். உடனே வந்து ஜிமின் வந்து நான் தான் சொல்கிறேன்ல டேஹங் நீ ஜங்கு கூட போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேஹங் வந்து இன்னும் நோ சொல்ல முடியாது, அதனால் வந்து சரின்னு சொல்லி சொல்லிடுறான். நான் வந்து பார்க்கிங்கில் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். நான் என்னோடய பேக் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி டேங் வந்து போயிடுறான். ஸோ டேங் வந்து போகிறான். அங்கே பார்த்தா ஜங்குக்கு வந்து நிற்கிறான். உடனே வந்து இவங்க காரில் ஏறி உட்காடுறாங்க. உட்காந்து போயிட்டுருக்காங்க. யாருமே எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாகவே போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே டேங்கை பார்க்குறான். டேங் வந்து அப்படியே ஜன்னல் வழியாக வெளில பார்த்துட்ருக்கான். ஐ எம் சாரி டே அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். சொன்ன உடனே டேங் வந்து திரும்பி ஜங்குக்கை பார்க்குறான். என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஐ எம் வெரி சாரி நான் உன்னை ஹர்ட் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். உன்னோட சாரி வந்து எனக்கு தேவையில்லை ஜங்குக், நீ வந்து ஒரு செல்ஃபிஷான பர்சன், நீ இதெல்லாம் உன்னோட மன திருப்திக்காண்டி பண்ணுற, நீ வந்து உன்னோட அன்னை சேட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நீ வந்து என்னை வந்து இது பண்ணுற, இதை வந்து நீ சாரி சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஏன்னா நீ வந்து சாரியாக ஃபீல் பண்ணேன்னா இதெல்லாம் நீ பண்ணியிருக்கவே மாட்டே அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். இல்லை டே நான் சொல்கிறது அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்ல வரான். உடனே வந்து டேங் வந்து இல்லை நான் இதை பற்றி பேச விரும்பலை அப்படின்னு சொல்லிடுறான். சொன்னோடனே ஜங்குக்கும் ஒன்றும் சொல்லாமல் அப்படியே சேடாக உட்காந்துருக்கான். டேங் வந்து இறங்க வேண்டிய இடம் வந்துடுது. உடனே வந்து டேங் வந்து கோவம் அப்படியே இறங்கி ஜங்குக்கிட்ட பாய் கூட சொல்லாமல் போயிடுறான். அப்படி ஜங்குக் வந்து அப்படியே டேங்கே பார்த்துட்டே உட்காந்துருக்கான். ஸோ இப்படியே கொஞ்ச நாள் வந்து போகுது. ஜிமினும் டேங்கும் கொஞ்சம் க்ளோஸ் வராங்க. டேங் வந்து ஜங்குக்கை வந்து ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுறான். அவன் ஆஃபீஸ்க்கு வந்தாலும் வந்து அவனை பார்க்காம அப்படியே டேங் வந்து போயிடுறான். ஸோ ஜிமின் வந்து அவனோட கேபினில் உட்காந்து வேலை பார்த்துட்ருக்கான். அப்போ வந்து அவனுக்கு வந்து ஃபோன் வருது. அவங்க அம்மா தான் ஃபோன் பண்ணுறாங்க. அது சொல்லுங்கம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். உன்னோட பாட்டியை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம், ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீ வந்து டக்குன்னு கிளம்பி வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க நான் அதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து எந்திச்சு வெளில போகிறான். ஸோ ஜிமின் வந்து இப்படி பதட்டமாக வெளில போகிறத வந்து டேங் வந்து பார்த்துறான். என்னாச்சுன்னு தெரியலேன்னு சொல்லி டேங் வந்து ஃபாலோ பண்ணுறான். ஆனால் அதுக்குள்ளே வந்து ஜிமின் வந்து ஆஃபீஸ் விட்டு வெளில போயிடுறான். உடனே வந்து ஜிமினுக்கு வந்து டேங் வந்து கால் பண்ணுறான். ஹலோ அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து பேசுகிறான். ஜிமின் நீ ஓகேவா, நீ வந்து ரொம்ப பதட்டமாக ஆஃபீஸ்லேருந்து வெளில போகிறத நான் பார்த்தேன், அதனால தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி டேங் சொல்கிறான். என்னோடய பாட்டி வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்களா, அதனால தான் நான் வந்து அங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். ஓ அப்படியா, கவலைப்படாது, அவங்க வந்து நல்லா ஆயிடுவாங்க, நீ வந்து உன்னை பார்த்துக்கோ, ஏதாச்சும் வேணா நீ வந்து எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். தேங்க்யூ ஸோ மச் டே, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். இங்கே வந்து டேங் வந்து அப்படியே ஷாக்காகி நிற்கிறான். லவ் யூ டூ அப்படின்னு சொல்லி டேஹங்கும் சொல்லிடுறான். இது சொன்னோடனே அப்படியே வந்து டேங் வந்து ஐஸை வந்து க்ளோஸ் பண்ணுறான். அவனுக்கு வந்து ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. நான் இந்த பக்கம் ஜிமின் வந்து ஸ்மைல் பண்ணுறான். ஸ்மைல் பண்ணி சரி பாய் நான் உனக்கு அப்புறமேட்டு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து கட் பண்ணிடுறான். ஸோ ஜிமின் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வந்துடுறான். வந்தோடனே பார்த்தா அவங்க அம்மாவும் ஜங்குக்கும் வந்து அங்கே வந்து உட்காந்துருக்காங்க. உடனே வந்து ஜிமின் வந்து அவங்க கிட்டே போகிறான். என்ன சொன்னாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டோடனே வந்து உள்ளே கூப்பிட்டு போயிருக்காங்க, இன்னும் அவங்க வந்து வெளியிலே வரல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. அப்படியே இவங்க எல்லோரும் வந்து கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து டாக்டர் வந்து வெளில வராரு. டாக்டர் என்னோட அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜிமினோட அப்பா வந்து கேட்குறாரு. சர்ஜரி வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு, அவங்க வந்து நல்லா இருக்காங்க, அவங்கள வந்து கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ரெஸ்ட்டு தேவை அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து சொல்கிறாரு. இவங்க எல்லோரும் வந்து கொஞ்சம் நிம்மதியாகிறாங்க. அப்போ வந்து ஜங்குக்கோட அம்மா வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே வந்து ஜங்குக்கு வந்து அவங்க தான் நல்லா ஆயிடுவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க அழுகாதீங்க அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து ஆறுதல் சொல்லிகிட்ருக்கான். ஸோ இவங்க எல்லோரும் வந்து உள்ளுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. அவங்க பாட்டி வந்து இன்னும் அன்கான்ஷியஸாகவே இருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஜிமின் வந்து நான் போய் உங்களுக்கு எதாவது சாப்பிட வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து வரான். வெளியில் வந்தோடனே அவன் வந்து டேஹங்க்கு பற்றி நினச்சி பார்க்குறான். அப்போ டேஹங்க்கு ஃபோன் பண்ணி சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து டேஹங் வந்து கால் பண்ணுறான். ஹலோ ஜிமின், உங்கள் பாட்டி எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி டேஹங் வந்து கேட்குறான். இப்போ நல்லா இருக்காங்க, சர்ஜரி வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான்.
ஓ! ஓகே. இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. நீனும் நல்லா ரெஸ்ட் எடு ஓகேவா? அப்படின்னு சொல்லி டேங் வந்து கேட்குறான். கேட்டோடனே ஜிமின் வந்து சரி டேகம் நீ கவலைப்படாத நான் வந்து ரெஸ்ட் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்படியே வந்து இவங்க கொஞ்சம் நேரம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பேசிவிட்டு ஜிமின் வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு திருப்பி ரூமுக்கு வந்து போயிடுறான். ஸோ இப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. அவங்க பாட்டி வந்து கண்ணை முழிச்சிட்டாங்க. இருந்தாலும் வந்து அவங்க வந்து யாரையுமே வெளில போகவே இல்லை. அவங்க கூடயே இருக்கணும்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அதனால் ஜிமின் வந்து ஆஃபீஸ்க்கும் போகாமல் இப்போ அவங்க பாட்டி கூடயே இருக்கான். ஸோ ஜிமினும் டேகும் வந்து ஃபோனில் தான் பேசிகிட்டே இருக்காங்க அப்பப்போ. ஸோ ஒரு நாள் வந்து இவங்க எல்லோரும் ஹாஸ்பிட்டல் ரூமில் இருக்கும் போது ஜிமினோட அம்மா வந்து ஜிமின்ட்டு வந்து சொல்கிறாங்க, நம்ம வீட்டுக்கு போயிட்டு வரலாமா, எனக்கு கொஞ்சம் திங்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறா. கேட்டோடனே ஜிமின் வந்து சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் போகிறாங்க. இப்போ ஜிமின் வந்து ஜங்குக்கை பார்த்து பாட்டியை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கவலைப்படாத நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். உடனே வந்து இவங்க 2 பேர் போயிடுறாங்க. ஸோ இவங்க 2 பேர் போனோடனே ஜங்குக்கு வந்து அப்படியே ஃபோனை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க பாட்டி வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா ஃபோன் அடிக்குது. பார்த்தா அவனோட ஃபோன் இல்லை, அவன் பக்கத்தில் பார்க்குறான். அது வந்து ஜிமினோட ஃபோனு. ஜிமின் வந்து ஃபோனை மறந்து இங்கேயே வச்சுட்டு போயிட்டான். உடனே ஜங்குக்கு வந்து ஃபோன் எடுத்து பார்க்குறான். அப்போ பார்த்தா ஜிமினும் டேஹுங்கும் சேர்ந்துருக்க ஃபோட்டோ வந்து வருது. வந்தோடனே அதை பார்த்தோன்னே ஜங்குக்கு கொஞ்சம் அப்படியே ஃபீல் ஆகுது. ஸோ தயக்கமாக வந்து ஜங்குக்கு வந்து அட்டன் பண்ணுறான். அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஜங்குக்கோட குரல் கேட்டோன்னே அங்கே வந்து டேங் வந்து அப்படியே ஷாக்காகி நிற்கிறான். ஜங்குக் ஜிமின் இல்லையா அப்படின்னு சொல்லி டேங் வந்து கேட்குறான். இல்லை அவன் வந்து அம்மாவோட வெளில போயிருக்கான், ஃபோன் வந்து இங்கே மறந்து வச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து ஓ அப்படியா சரி நான் அப்புறமேட்டு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே வந்து டேங் வந்து இல்லை இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே வந்து டேங் வந்து அப்படி காதில் வச்சுட்டு நிற்கிறான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே ஜங்குக்கு வந்து அப்படி மனசுக்குள்ளே வந்து நினைக்கிறான், நான் வந்து உன்னோட குரலை இன்னும் கொஞ்சம் கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். ஜங்குக் நீ அங்கே இருக்கே அப்படின்னு சொல்லி டேங் வந்து கேட்குறான். கேட்டோடனே ஜங்குக் வந்து இங்கே தான் இருக்கேன், நான் வந்து ஜிமின் வந்தோடனே வந்து நான் சொல்கிறேன் நீ ஃபோன் பண்ணதை அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான்னு சொன்னோடனே டேங் வந்து சரின்னு சொல்லி கட் பண்ணிடுறான். ஜங்குக் வந்து அப்படியே அந்த ஃபோனை வச்சுட்டு அப்படியே சோஃபாவில் வந்து படுத்து அப்படியே டேங்கை பற்றி நினைக்கிறான். அப்படியே பார்த்தா அவன் கண்லேருந்து தண்ணி வருது. அதெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே அவங்க பாட்டியை பார்த்துட்டு உட்காந்துருக்கான். ஸோ மறுநாள் ஆகுது. மறுநாள் எல்லோரும் வந்து அதே மாதிரி பாட்டியோட ரூமில் வந்து இருக்காங்க. அப்போ வந்து பாட்டி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு வந்து ஒரே ஒரு ஆசை இருக்குது, அதை வந்து நீங்கள் நிறைவேற்றுவீங்களா அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து கேட்குறாங்க. கேட்டோடனே ஜங்குக்கு வந்து அவங்க பாட்டியோட கையை வந்து பிடிக்கிறான். பிடிச்சிட்டு ஒரு ஆசை என்ன 100 ஆசையை கூட நாங்கள் நிறைவேற்றுவோம், நீங்கள் என்னன்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். ஆமாம் பாட்டி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஜிமினும் சொல்கிறான். சொன்னோடனே வந்து நான் வந்து சாவறதுக்கு முன்னாடி ஜிமினோட கல்யாணத்தை வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து சொல்கிறாங்க. பார்த்தா இவங்க எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. ஜங்குக்கு வந்து அப்படியே பாட்டியோட கையை வந்து விடுறான். ஸோ கைஸ் இதுதான் எபிசோட் 6. ஸோ நான் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அது வைக்க டாட்டா பை பை டேக் கேர்.